பார்லருக்கு வா, உன்னை நான் எப்படி மாத்தி காமிக்கிறேன்னு பாரு. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல சுந்தரி. இன்னும் கொஞ்ச நாள்ல மழைக்காலம் வரப்போகுது. அப்ப 4 தடவை மழையில நனைஞ்சேன்னா தன்னால ஃப்ரெஷ் ஆயிடுவேன். இப்படி சொன்ன ரோனிக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. இந்த மாதிரி பறவைங்க வாழற காட்டுல வந்து பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணனது என்னோட தப்பு. பிறகு சுந்தரிக்காகவும் இன்னொரு நாள் சோனா குருவிய பார்த்து அதுகிட்ட போச்சு. சோனா, நான் நம்ம காட்டுல பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணியிருக்கேன். நீ ஒரு தடவை அங்க வா, நான் உனக்கு ஃப்ரீயா மேக்கப் போட்டு விடுறேன். என்கிட்ட மேக்கப் போட்டுக்கிட்டா பார்க்க கல்யாண பொண்ணு மாதிரி அழகா இருப்ப. சுந்தரி அக்கா, எனக்கு இப்பவே 2 குழந்தைங்க இருக்காங்க. இத நான் கல்யாண பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு என்ன ஆக போகுது? நான் என் கணவர் 2 பேருமே கடுமையா உழைக்கிறோம். நாங்க 4 பேரும் நிம்மதியா சாப்பிடுறோம். வரப்போற மழை காலத்துக்காக தானியங்களையும் சேர்த்து வைக்கிறோம். அதனால பியூட்டி பார்லர் வரத்துக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கிறதே இல்லை. ஓகே சோனா, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. இருந்தாலும் டைம் கிடைச்சிச்சுன்னா என் கடை பக்கம் வா. இப்படி சொல்லிட்டு சுந்தரிக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் ஒரே மாதிரியா இருக்காங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த காட்டுல நான் என்னோட கடையை திறந்திருக்கவே மாட்டேன். பிறகு தன்னுடைய பியூட்டி பார்லரை நோக்கி